புலிங்கிற படத்தை எனக்கு கொடுத்து என்னை ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசராக ஆக்குனது விஜய் சார் தான். அவரால் தான் நான் அன்றைக்கி இங்கே மேடையில் நிற்கிறேன். நான் கொஞ்சம் தளர்ந்து போயிருக்கும்போது, சார் நீங்கள் படம் பண்ணுங்கன்னு என்னை உற்சாகமாக தூக்கி விட்டது ஜீவா சார் தான். அவருடைய பெருந்தன்மை என்னால் எப்படி சொல்கிறேனே தெரியல. ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடாகி நான் தோண்டு போயிருக்கும்போது, என்ன சார் ரொம்ப இந்த இதாக இருக்கீங்க, ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, என்ன சார் காரணம் என்னன்னுட்டு அவங்க ஒய்ஃப்கிட்ட போய் சுப்ரியா கிட்ட போய் ஒரு பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து, சார் இது ஒரு 2 கோடி ரூபாய்க்கு போகும், இதை வச்சு நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள் சார், நீங்கள் படம் எடுங்க சார், உங்களை மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஆள் ஏதாவது ஆகிடக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்தார். கண்ணீர் விட்டுட்டு எனக்கு கண்ணீர் வந்தது. அப்போ மனுஷங்க இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர், அப்படிப்பட்ட ஒரு நடிகர். இந்த புலிங்கிற படத்தில் எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு ரிலீஸுக்கு முந்தின நாள் இன்கம் டேக்ஸ் ரைடுங்கிற பேரில் 9-10 மணி வரை நாங்கள் எல்லாம், நான் சிவு சார், விஜய் சார், எஸ்சிசி சார் எல்லாருமே எங்களை தூக்கி வச்சு எப்படி இந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ட்டு அப்படி ஒரு கேள்விக்குறி இண்டஸ்ட்ரியல் மத்தியில். இப்போ தான் அந்த மேடையில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவ்வளோ அதிர்ச்சியிலையும் இதுலேயும் இருந்தேன். ஒரு பத்திரிக்கையாளர் சாதாரண ஒரு ஆளை ப்ரொடியூஸ் பண்ண வச்சாங்க. அந்த குடும்பத்துக்கு நான் காலகாலமாக நன்றிப்பட்டிருக்கேன். ஆனால் என்னென்ன வகையில் துன்பங்கள் வருதுங்கிறத அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். அந்த நேரத்தில் ஒருத்தர் ஹீரோ மாதிரி உள்ள வந்தது எனது அருமை நண்பர் அஷ்டாவதானி டி ராஜேந்தர் அவர்கள் தான். விடிய 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 ஒரு நிமிடம் கூட அந்த அன்னைக்கு தூங்காமல் எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி, அந்த புலிங்கிற திரைப்படம் காலையில் சின்ன பிரச்சனை வரும்போது எவன்டா அப்படின்னு அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, தூக்கி ஒரு பத்திரத்தை தூக்கி என்னடா வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டு சொல்லி திட்டிட்டு எத்தனை பணம் எத்தனை கோடிடா வேணும்னு சொல்லி தூக்கி போட்டுட்டானுங்க. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்யணுங்கிறது இல்லை சார், அந்த எண்ணங்கள் இருக்குது இல்லையா, அந்த எண்ணம் வர்றது. ஏன்னா அந்த இடத்துல நான் சொல்லிதாகணும், நன்றி உதவி செய்தவங்களை சொல்கிறதா சார் ஒரு பண்பு, அதை நான் சொல்லிதாகணும். அன்னைக்கு புலிங்கிற படம் திரைக்கு வரக்கு காரணமாக இருந்த அருமை நண்பர் டி ராஜேந்தர் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த கதை நான் கேட்கும்போது ரொம்ப ப்ரீஆக்கியூபைடாக இருக்குன்னா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு சீன் ஆரம்பிக்கும் போது அது ஃபஸ்ட் நானே ஈவன் ஹன்சிகாவும் சொல்லியிருக்காங்க, ஈவன் சிபியும் சொல்லியிருக்காரு, அந்த ஃபஸ்ட்டு சீன்லேயே சிரிப்பு அங்கே சிரிக்க ஆரம்பித்தா கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு காமெடி ஃபிலிம் வித் கொஞ்சம் ஃபேண்டசி. அண்ட் அந்த ஃபேண்டசி தான் படத்தில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. நிறைய சீன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஒத்துக்கிட்டு நல்லா பண்ணாங்க. அண்ட் கன்வின்ஸ்லாம் பெருசாக பண்ண வேண்டியதாக இல்லாமல் இருந்தது. பட் நாங்கள்லாம் எப்படிடா அந்த சீன்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் உடனே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணாங்க. 100 நாள் ஒரு படம் ஓடும் நம்புறதே எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு வட சென்னைனா எப்போவுமே ஒரு பயம்தான் வரும். தனுஷ் வந்து இனிஷியலாக கொஞ்சம் இது இருந்தது. ஆக்சுவலாக இந்த கேள்வி வந்து என்ன கேட்கவே கூடாது, அவங்க காசு கொடுக்குற வரைக்கும் தான் படம் எடுக்க முடியும். ஆக்சுவலாக நான் ஸ்கிரிப்ட் எழுதலை இந்த படத்துக்கு, அது டம்மி தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். இருந்தாலுமே வந்து அடித்து ஸ்கின் வந்து அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு.